நான் என்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தேன். அண்ணன் உள்ளறையில் இருந்து வெளிப்பட்டு ஹாலுக்குள் நுழைந்தான். ஆபீஸுக்கு கிளம்பி ரெடியாக வருகிறான். என்னை பார்த்ததும் புன்னகைத்தான். நானும் புன்னகைத்தவாறு ஏற்கனவே பாலிஷ் போட்டு வைத்திருந்த அவனுடைய ஷூவை எடுத்து அவனிடம் நீட்டினேன். என்னடா பாலிஷ் போட்டியா? ஆமாண்ணா. நீ ஏண்டா இந்த வேலையெல்லாம் பாக்குற என்று அன்பாய் கடிந்து கொண்டான். பரவாயில்லைண்ணா, இதுல என்ன இருக்கு? என் ஷூக்கு பாலிஷ் போட்டேன், அப்படியே உன்னதுக்கும் போட்டேன். இனிமே இதெல்லாம் பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன், சரியா? சரிண்ணா. ஓம், நீ எப்போ ஆபீஸ் கவும்புற? அண்ணன் ஷூ மாட்டிக்கொண்டே கேட்டான். இதோ கவும்பனுண்ணா, இன்னும் அரை மணி நேரத்துல கவும்பிருவேன். ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்ன. பணம் வச்சிருக்கியா? ஓம், இருக்குண்ணா. சரிடா, நான் கவும்புறேன். நைட்டு லேட்டாகுமா? சீக்கிரம் வந்துடுவியா? அநேகமா சீக்கிரம் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஓம், ஓகேடா, பார்ப்போம். அண்ணன் சொல்லிவிட்டு கிளம்ப நான் மீண்டும் ஷூ மீது கவனம் செலுத்தினேன். அது பளபளவென்று ஆனதும் ஷூ ஸ்டாண்ட் மீது வைத்தேன். சரியாக அப்போதுதான் அண்ணி உள்ளே இருந்து என்னை அழைத்தாள். அசோக். என்ன அண்ணி? நான் கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டி பார்க்க அண்ணி தோளில் டவலுடன் வருவது தெரிந்தது. அண்ணி, குளிக்க போறேன்டா, டிபன் எடுத்து வச்சிருக்கேன், நீயா போட்டு சாப்பிட்டுக்குவியா? ஓம், சாப்பிட்டுக்குறேன் அண்ணி, நீங்க போங்க. எழுந்து என் ரூமுக்கு சென்றேன். என்னுடைய பெட்டியை திறந்து ஒரு சட்டையை எடுத்து அயர்ன் செய்ய ஆரம்பித்தேன். இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க கதை சொல்ல போகலாம். என் பேர் அசோக். சொந்த ஊர் சேலத்துக்கு அருகே அரியனூர். இப்போது இருப்பது சென்னையில் அண்ணன் வீட்டில். அப்பா, அம்மா, தங்கை எல்லாம் சொந்த ஊரில் இருக்கிறார்கள். மெக்கானிக்கல் டிப்ளமோ முடித்திருக்கிறேன். பெருங்குடியில் உள்ள ஒரு பேட்டரியில் வேலை பார்க்கிறேன். படித்துவிட்டு வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டு இருந்த என்னை அண்ணன் தான் சென்னை அழைத்து வந்து இந்த வேலையும் வாங்கி தந்திருக்கிறான். அவன் வீட்டிலேயே தங்கி வேலைக்கு சென்று வருகிறேன். அண்ணனுக்கு கனரா பேங்கில் உத்தியோகம், டீசண்டான வருமானம். ஒரு வருடத்துக்கு முன்புதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது. அண்ணியின் பெயர் அர்ச்சனா. அழகாக லட்சணமாக இருப்பாள். நல்ல குணமானவள். என்னிடம் இதுவரை ஒருமுறை கூட அதிர்ந்து பேசியதில்லை. நல்ல பெண், அமைதியான, அண்ணனுக்கு பொருத்தமான பெண் என்று அடிக்கடி எனக்கு தோன்றும். சட்டையை அயர்ன் செய்து முடித்த போது அண்ணி என் அறைக்குள் நுழைந்தாள். இன்னும் குளிக்கவில்லை போல தெரிந்தது. குழப்பமாக கேட்டேன், என்னாச்சு அண்ணி? குளிக்கலையா? ஷவர்ல தண்ணி வரலை அசோக். மேல போய் பார்த்தேன், டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. பைப்ல ஏதோ பிளா போல இருக்கு. கொஞ்சம் வந்து என்னன்னு பாக்குறியா? இருங்க அண்ணி, வர்றேன். நான் ஒரு முறை மொட்டை மாடிக்கு சென்று வால்வ் எல்லாம் சரியான நிலையில் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டேன். மீண்டும் கீழே வந்தேன். பைப்பில் உள்ள வால்வை பார்த்தேன். சரியாகத்தான் இருந்தது. அப்போதுதான் அது தோன்றியது. ரூமுக்கு உள்ளே வரும் மெயின் பைப்பில் ஒரு வால்வ் உண்டு. ஒருவேளை அது க்ளோஸ் ஆகி இருக்குமோ? திரும்பி பார்த்தேன். ஆம், க்ளோஸ் ஆகி இருந்தது. அந்த வால்வை யூஸ் பண்ணுவதே கிடையாது. எப்போதும் திறந்தேதான் இருக்கும். யார் மூடியிருப்பார்கள்? அண்ணன் தான் ஏதோ ஞாபகத்தில் க்ளோஸ் செய்திருக்க வேண்டும். நான் அண்ணியிடம் புன்னகையுடன் சொன்னேன், மெயின் வால்வ் க்ளோஸ் ஆகி இருக்கு அண்ணி, பாருங்க, அதான் தண்ணி வரலை. ஓ, இந்த வால்வா?
அண்ணி அந்த வால்வை திறந்தார்கள். நாங்கள் நினைந்து விட்டோம். நான் திடீர் என்று கேம் விளையாட ஆரம்பித்தேன். நான் அப்படியே லூசு மாதிரி அமர்ந்திருக்க கொஞ்ச நேரத்தில் அண்ணி ஹாலுக்குள் நுழையும் சத்தம் கேட்டது. நான் தயங்கி அண்ணியின் முகத்தை ஏறிட்டேன். அண்ணி இப்போது குளித்து முடித்திருந்தாள். நடந்ததை இன்னும் நம்ப முடியாதவளாய் என் முகத்தையே வெறுமையாக பார்த்தாள். எனக்கு அண்ணியின் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. தலையை கவிழ்ந்து கொண்டேன். நாக்கு வறண்டு போனது மாதிரி சொன்னேன். முற்றுப்புள்ளி. சாரி அண்ணி. அண்ணி எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றவாறு என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் மெல்ல நடந்து வந்து எனக்கு எதிரே கிடந்த சோபாவில் அமர்ந்தாள். மென்மையான குரலில் கேட்டாள், ஏண்டா அப்படி கேம் விளையாடின? சாரி அண்ணி, தெரியாம கேம் விளையாடினேன் அண்ணி. நான் அழுதுவிடும் குரலில் பரிதாபமாக சொன்னேன். ஏன் கேம் விளையாடினன்னு சொல்லு. எனக்கு தெரியலை அண்ணி. சாரி அண்ணி. அண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். எந்த நேரம் அழுதுவிடுவது மாதிரி இருந்த என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்திவிட்டு சொன்னாள், மௌம், உன்னை சொல்லி தப்பு இல்லை. கேம் விளையாட சொல்லுது. முற்றுப்புள்ளி. அப்படிலாம் இல்லை அண்ணி. இத்தனை நாளா ஒரு செகண்ட் கூட நான் கேம் விளையாட நினைச்சது இல்லை. அப்புறம் ஏன் இன்னைக்கு அப்படி கேம் விளையாடின? அதான் அண்ணி எனக்கும் புரியலை. சாரி அண்ணி, இனிமே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். உங்க கால்ல கூட விழுறேன். என்னை மன்னிச்சுடுங்க அண்ணி. சொல்லிக்கொண்டே நான் அண்ணியின் கால்களை தொட போக அண்ணி பதறிப்போய் என்னை தடுத்தாள். ஐயோ அசோக், என்ன பண்ற நீ? அதெல்லாம் ஒன்னும் வேணாம், விடு. அண்ணி, உன்னை மன்னிச்சுட்டேன். நான் மெல்ல அண்ணியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவளுடைய முகத்தில் இப்போது குழப்பம் விலகி தெளிவாக இருந்தது. ஒரு மாதிரி புன்னகைத்தாள். ஓகே அசோக், இதை இத்தோட விட்டுறலாம். ஒரு கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மறந்துடுவோம், சரியா? நானும் நார்மலா இருக்கேன். நீயும் எப்போதும் மாதிரி இரு. ஓம். அண்ணி என் நிலைமையை புரிந்து கொண்டாள் என்பது எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு பெரிய பாரம் மனதை விட்டு இறங்கியது மாதிரி உணர்ந்தேன். அண்ணியை பார்த்து புன்னகைக்க முயன்று பரிதாபமாக தோற்றேன். நிலைமையை சகஜமாக்க அண்ணிதான் கேஷுவலான குரலில் சொன்னாள், சரி, உனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, கவும்பு. நான் எழுந்து கொண்டேன். ஹாலில் இருந்து உள்ளறைக்குள் நுழையும் முன் அப்படியே நின்று தயக்கமாய் அண்ணியிடம் கேட்டேன், அண்ணனுக்கு உன் அண்ணன் கிட்ட சொல்லலை போதுமா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அண்ணி எடுத்து வைத்த டிபனை அன்று நான் சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே கிளம்பி ஆபீஸுக்கு ஓடிவிட்டேன். ஆபீஸுக்கு சென்றும் கொஞ்ச நேரம் கேம் நினைவாகவே இருந்தது. அப்புறம் வேலைப்பளுவில் கேம் மறந்து போனாள். என்னுடைய கம்பெனியில் எனக்கு சூப்பர்வைசர் என்றுதான் பேர். ஆனால் லேபர் மாதிரி எல்லா வேலையும் செய்ய வேண்டும். லேத் ஓட்ட வேண்டும், வெல்டிங் அடிக்க வேண்டும், ட்ரில்லிங் போட வேண்டும், பிரஷ் பிடித்து ரெட் ஆக்சைட் அடிக்க வேண்டும். இதில் காலை ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் என்று மாற்றி மாற்றி ஷிஃப்டில் வேலை பார்க்க வேண்டும். வேலை பிழிந்தெடுத்து விடுவார்கள். அதனால் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் தோன்றாது. வீட்டில் இருக்கும்போதுதான் அந்த கேம் அடிக்கடி நினைவுக்கு வந்து இம்சை செய்யும். அதனாலேயே அண்ணியின் முகத்தை அடிக்கடி பார்ப்பதை தவிர்த்தேன். பெரும்பாலும் என்னுடைய ரூமிலேயே அடைந்து கிடப்பேன். அப்படியே ஒரு மாதம் சென்றிருக்கும். நாட்கள் செல்ல செல்ல அந்த
கேம் என் மூளையில் இருந்து மங்க ஆரம்பித்தது. நான் மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தேன். அண்ணி எனக்கு முன்பே சகஜ நிலையை அடைந்திருந்தாள். அப்போதுதான் ஒரு நாள், அன்று எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட். இரவு வீட்டுக்கு திரும்பும்போது மணி 11 ஆகி இருந்தது. அண்ணிதான் வந்து கதவை திறந்தாள். நான் என் ரூமுக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு முகம் கழுவிவிட்டு வந்தேன். அண்ணி டைனிங் டேபிளில் ஒரு தட்டில் எனக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டு இருந்தாள். அண்ணன் தூங்கியாச்சா அண்ணி? ஓம், டயர்டா வந்தாரு. அப்போவே அசந்து தூங்கிட்டாரு. நீங்க வேணா போய் படுத்துக்கோங்க அண்ணி, நான் போட்டு சாப்பிட்டுக்குறேன். பரவாயில்லை அசோக், இருக்குறேன். எனக்கு தூக்கம் வரலை. நான் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ணி எனக்கு அருகே இன்னொரு சேரில் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் நான் சாப்பிடுவதையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள் அப்புறம் மெல்லிய குரலில் என்னை அழைத்தாள். அசோக். என்ன அண்ணி? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அண்ணி. அது அது எனக்கு எனக்கு அண்ணி வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துப்பினாள். ஓம், சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு. அண்ணி அப்புறமும் கொஞ்ச நேரம் சொல்ல தயங்கினாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. எதற்காக இப்படி தயங்குகிறாள்? கொஞ்ச நேரம் அப்படியே சொல்ல வந்ததை சொல்லாமல் தடுமாறியவள் அப்புறம் ஒரு வழியாய் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் பட்டென்று சொன்னாள். அன்னிக்கு கேம் ஓகே அசோக். ஓகேவா? என்ன ஓகே? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதான் கேம் விளையாட. மௌம், நான் கலவரமான குரலில் சொல்ல. இனிமே நீ தெரிஞ்சே கேம் விளையாடலாம். அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டேன். அண்ணி ஒரு மாதிரி சொல்ல எனக்கு பக்கென்று இருந்தது. வெலவெலத்து போனேன். அதிர்ச்சியில் விரல்கள் எல்லாம் விரிந்து கொள்ள அதன் வழியே சாதம் தட்டில் சிந்தியது. காதில் வந்து விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாமல் அண்ணியையே பார்த்தேன். அவளோ கண்களை லேசாக செருகி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணி, என்ன அண்ணி சொல்றீங்க? ஆமாம் அசோக், நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு கேம் விளையாட ஓகே. இனிமே அண்ணியை கேம் விளையாடலாம். போதும் அண்ணி, நிறுத்துங்க. ஏன், என்னாச்சு? எனக்கு பிடிக்கலை. பிடிக்கலையா? போய் சொல்லாத. பிடிக்காமத்தான் அன்னைக்கு கேம் விளையாடனையா? அது அதான் அன்னைக்கே சொன்னேனே அண்ணி. அன்னைக்கு ஏதோ திடீர்னு புத்தி இல்லாம பண்ணிட்டேன். ஐயோ ப்ளீஸ் அண்ணி, போதும். என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? மௌம், என்னாச்சா? நீ தானே கேம் விளையாடின. ஏன் அண்ணி இப்படிலாம் பேசுறீங்க? வேணாம் நீ. நான் பரிதாபமாக சொல்ல, ஒரு மாதிரி புத்தி பேத்தலிச்ச மாதிரி பேசுறீங்க அண்ணி. ஆமாண்டா, புத்திதான் பேத்தலிச்சு போச்சு. அன்னிக்கு புத்தி பேத்தலிச்சு போச்சு. அசோக், உன் அண்ணன் நல்லா அசந்து தூங்குறாரு. அண்ணியை இன்னொரு தடவை கேம் விளையாடுறைய. இங்க பாருங்க அண்ணி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு அது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி கேம் நடந்து போச்சு. அதுக்கு அன்னைக்கே நான் சாரி கேட்டுட்டேன். ஆனா நீங்க அதையே சொல்லிக்காட்டி தெரிஞ்சே கேம் விளையாட்டு பண்ண சொல்றீங்க. என்னால அது முடியாது. ஏன் என்னால? என் அண்ணனுக்கு தெரியாம கேம் விளையாடு பண்ண முடியாது அண்ணி. அவன் எனக்காக என்னென்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ப்ளீஸ் அண்ணி, இத்தோட இதை விட்டுருங்க. நான் சீற்றமாக சொல்ல. அண்ணி இப்போது திகைப்பாய் என்னையே பார்த்தாள். இத்தனை நேரம் நான் சும்மா பிடிக்காத மாதிரி நடித்தேன் என்று நினைத்திருப்பாள் போல. இப்போது
உண்மையிலேயே எனக்கு கேம் விளையாட விருப்பம் இல்லை என்று தெரிந்த பிறகு பரிதாபமான குரலில் கேட்டாள். அப்போ நிஜமாவே கேம் விளையாட ஆசை இல்லையாடா? சத்தியமா இல்லை அண்ணி, நான் பட்டென்று சொன்னேன். அண்ணி கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. ஆத்திரத்துடன் என் முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அசோக், நீ உன் அண்ணனுக்காக பாக்குற, ஆனா அவர் ஒழுங்கா கேம் விளையாடிட்டு இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. உன் அண்ணனால என்னை ஒழுங்கா கேம் விளையாட முடியலைடா. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அண்ணி சொல்ல சொல்ல நான் நொறுங்கி போனேன். அண்ணியின் பக்கமும் இருக்கும் ஒரு நியாயம் மெல்ல மனதுக்கு புரிந்தது. ஆனால் அதற்காக அவள் என்னோடு கேம் விளையாடுவது சரியில்லை. சற்றே தடுமாற்றமான குரலில் சொன்னேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது அண்ணி, ஆனா அதுக்கு என்னை என்ன பண்ண சொல்றீங்க? சரி விடு, உட்கார்ந்து சாப்பிடு. நான் அண்ணியின் முகத்தை ஏறிட அது ஒரு மயான அமைதியில் இருந்தது. மெல்ல சேரில் அமர்ந்து கொண்டேன். சாதத்தை பிசைந்து ஒரு வாய் அள்ளி வைத்தேன். அவள் அமைதியாக கேட்டாள். அப்போ கேம் விளையாட ஒத்துக்க மாட்டேல்ல? மகும் நான் சொன்னேன். சரி, உன்னை எப்படி கேம் விளையாட வைக்கிறது எனக்கு தெரியும் சொன்ன அண்ணி பட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். இரவு லேட்டாக தூங்கியதால் அடுத்த நாள் காலை ரொம்ப நேரம் அசந்து தூங்கினேன். அப்புறம் விழிப்பு வந்தும் கண்களை திறக்காமல் அப்படியே கிடந்தேன். முகத்தில் சூரிய வெப்பம் படர்வது தெளிவாக தெரிந்தது. நெற்றியில் எதுவோ ஊர்வது மாதிரி ஒரு உணர்வு. ஏதோ ஒரு இனிய வாசனை மூக்கை துளைத்தது. என்ன வாசனை இது? கண்களை திறக்காமல் சுவாசத்தை மட்டும் ஆழமாக உள்ளிழுத்து அந்த வாசனையை அறிந்து கொள்ள முயன்றேன். அது லக்ஸ் சோப் வாசனை என்று என் மூளை எனக்கு உணர்த்தியது. உடனே பதறிப்போய் கண்களை திறந்தாள். அண்ணி தான் நின்று கொண்டு இருந்தாள். ப்ளீஸ் அண்ணி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், போயிடுங்க அண்ணி ப்ளீஸ். நான் அழாத குறையாக என் 2 கைகளையும் கூப்பி கெஞ்ச அண்ணி மனமிறங்கினாள். டிபன் ரெடியாருக்கு, குளிச்சுட்டு வா சொல்லிவிட்டு அண்ணி திரும்பி நடந்தாள். அப்புறம் வந்த சில நாட்கள் அண்ணியின் கேம் விளையாட சொல்லி கொண்டே அப்படித்தான். ஒரு நாள் அன்று அண்ணன் ஆபீஸில் இருந்து வரும்போதே காலை இழுத்து நடந்து கொண்டே வந்தான். கேட்டதற்கு கால் ஸ்லிப் ஆகி சுளுக்கி கொண்டதாக சொன்னான். நானும் அன்போடு அவனுக்கு தைலம் தேய்த்து விடுவதாக சொன்னேன். அண்ணன் சோபாவில் அமர்ந்திருக்க நான் தரையில் அமர்ந்து அவனுக்கு தைலம் தேய்த்து விட்டு கொண்டிருந்தேன். அண்ணி அண்ணனுக்கு அருகே சோபாவில் அமர்ந்திருந்தாள். அண்ணனுடைய கால் ஆடு சதையில் நான் தைலத்தை தேய்த்து மசாஜ் செய்துவிட அண்ணன் வலி குறைந்தது. அண்ணன் இருக்கும் போது கேம் விளையாட்டு பத்தி சொல்ல பார்த்தால் நான் எப்படியோ சொல்லாமல் தடுத்து விட்டேன். அபாரம் கொஞ்ச நாள் கழிஞ்சி வேறு வழி இல்லாமல் நான் அண்ணியை கேம் விளையாடினேன். இப்போ தான் அவள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாள்.